புதிய குரல் உங்கள் வின்சென்ட் உங்கள் செய்திகளுக்காக இன்று வரை நடந்து கொண்டிருக்கிற செய்தியை உங்களுக்கு சிறு விரிவாக அளிக்கிறேன். இன்று வரை 57 பேர் கருணாபுரத்தின் கள்ளச்சாராய விற்பனையிலே மரணமடைந்திருக்கிறார்கள். சோகமான காரியம்தான். மீண்டும் 150 பேர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 6 பேர்கள் டிஸ்சார்ஜ் ஆகியிருக்கிறார்கள். 20 பேர் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் இன்னொரு விஷயம், இதில் தொடர்ந்து இதில் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்கள், இதற்கு காரணமாக இருந்தவர்களை போலீஸ் அதிரடியாக இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலே 2 பெண்களை சேர்த்து 11 பேரை போலீசார் கைது செய்து உள்ளனர். இந்த முக்கியமாக கண்ணுக்குட்டி என்பவர் பேர் அடிக்கடி வருது. அந்த கண்ணுக்குட்டி அவரை கைது செய்த விசாரிக்கையில் சங்கிலி தொடர்பாக பலரையும் கைது செய்ய வேண்டிய கட்டாயம் போலீசாருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதில் பார்க்க முக்கியமாக கச்சிராப்பாளையம் போலீசாரால் ராமரையும் அதன் தொடர்பாக பெரியசாமியின் மகன் சின்னத்துரை அவரையும் கைது செய்திருக்கிறார்கள். அதன் தொடர்பாக ஜோசப் ராஜா அவரையும் கைது செய்திருக்கிறார். ஆனால் இவர்கள் 3 பேர்லையும் போலீசார் என்ன வழக்கு பதிவு செய்கிறார்கள்? கொலை வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். நல்லதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இது இன்னொரு முக்கியமான விஷயம், தகவல் எனக்கு தெரிந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய அதிகாரிகளும் துணை நிற்கிறார்கள் என்பது சொன்னது யாருன்னா, தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் இயக்குனர் திரு ரவிவர்மன். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இதனுடைய ஆதாரங்கள் எல்லாம் என்கிட்ட இருக்கின்றார். அவர் கல்வராயன் மலையில அங்க கள்ளச்சாராயம் தயாரிக்கப்பட்ட பல 20 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது இப்போ டிஐஜி அதெல்லாம் உடைச்சி தூக்கியெல்லாம் எரிஞ்சிட்டார். இப்போ கள்ளச்சாராயம் குடிப்பதற்கு மக்களுக்கு சப்ளை இல்லை. இதை ஒரு காரணமாக எடுத்து தான் இந்த மெத்தலினை கொண்டு போய் சாராயமாய் உற்பத்தி செய்து அதிக அளவில் அது போதை வரும்படியாக செய்து தான் இது விட்டு கொண்டிருந்தார்கள். அதில் தான் இவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைய தினத்தில் முக்கியமாக பலரை கைது செய்திருக்கிறார்கள். அதிலே முக்கியமாக மாதேஷ் என்பவர் ஒரு கரும்புள்ளியாகவே கருதப்பட்டிருக்கிறது. செய்திகளிலும் பல இடங்களிலும் இதை குறித்து நீங்கள் அறிந்து கொண்டுதான் இருப்பீர்கள். இந்த மாதேஷ் என்பவர் பெரிய ஆளொன்றும் அல்ல. அவர் சாதாரண ஒரு பள்ளி கல்லூரி மாணவர் தான். அவர் 2வது வருடமாக விழுப்புரம் தனியார் கல்லூரியை படித்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அவர் கடந்த 2 வருடங்களாகவே இந்த மெத்தலின் கடத்தல் செய்து அதை கொன்று விழுப்புரம் இந்த மாதிரி கள்ளக்குறிச்சி ஏரியாக்களில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். எங்கிருந்து இது வருது? புதுச்சேரியிலிருந்து வருது. இவர் எப்படி கொண்டு வருகிறாருன்னா, கண்டெய்னர் நிரப்பி சரக்கு வண்டியில ஏற்றி அந்த சரக்கு வண்டிகள் மூலமாக விழுப்புரத்தில் சப்ளை பண்ணுகிறார். இது எத்தனை வருஷமா? 2 வருஷமா நடந்துருக்கு. இது யாருக்கு தெரியாம இருக்கும்? எல்லாத்துக்கும் தெரியும். அவர் என்ன சொல்லுகிறாருன்னா, நல்ல பணம் அதிலே சம்பாதித்திருக்கிறார். சரி, இதையும் பார்ப்போம். இன்னொரு விஷயத்துல ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை செய்து கொண்டிருந்த ஒரு நபரையும் அவர் பிடிச்சிருக்க. அவங்க பேர் என்ன? சிவகுமார். அவர் என்ன பண்ணியிருக்காரு? சென்னையில ஒரு தனி நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டு இருந்தும் கூட அந்த மெத்தலின் சப்ளை யாருக்கு பண்ணியிருக்கிறாரு? இந்த மாதேஷ்க்கு பண்ணியிருக்கிறாரு. அப்போ மாதேஷ் தான் மொத்தமாக கலெக்ட் பண்ணி விழுப்புரத்தில் அவர் அநேக இடங்களுக்கு அதை சப்ளை செய்திருக்கிறார். அப்போ இப்படியெல்லாம் இருக்கும்போது போலீஸ் அதிரடியாக இது செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய கருத்து என்னவென்றால், போலீஸை மாத்திரம் நாம் குற்றம் சொல்ல முடியாது. அவர்கள் எங்கு சம்பவங்கள் நடந்தாலும் அங்கு உடனடியாக சென்று அவர்கள் செய்கிறார்கள் அவருடைய வேலையை. நான் ஒரு எக்ஸ் ஆர்மியாக இருக்கிறனால நான் சொல்கிறேன், அது அப்படி அல்ல. அவர்கள் மேல் குற்றம் சுமத்துறதே சொல்லுகிற நாமும் ஒரு குற்றவாளிகள் தான். அந்த ஊரில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் ஒரு மக்களுக்கு தெரியாவிட்டாலும் அரசியலே சார்ந்திருப்போர், உறுப்பினர்கள் அல்லது வார்டு மெம்பர்ஸ், மேயர், இப்போ பேரூராட்சியில் நடக்க போகிற எலெக்ஷன் மாதிரி உள்ள காரியங்களில் எல்லாம் தலையிட்டு கொண்டிருக்கிற ஒரு அரசியல்வாதிகள் அல்ல நண்பர்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த விஷயங்கள் தெரிந்தால் அது எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அது ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி கலெக்டரேட்டையோ அல்ல பெரிய இடங்களில் கொடுத்துருக்கலாம். இந்த ஒரு செய்தியை நான் கடந்த தினத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தி நியூஸ் மின்ட் ரிப்போர்ட்டில் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதில் முக்கியமான விஷயம், 2 சகோதரிகள் அதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அப்படிதான் சார், நாங்கள் கம்ப்ளைண்ட்டுகளை இந்த மாதிரி நடக்குதுன்னு போலீஸில் போய் அங்கே கிராம மக்கள்
தாழ்த்தப்பட்டவர்கள் தான் இந்த கிராம மக்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொன்னாங்கன்னா, இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவர்கள் குற்றங்களை எழுதி வைத்துக் கொண்டு என்ன பண்ணுகிறாருன்னா, அவருடைய அட்ரஸை சில குண்டாக்கள் அல்லது அந்த விற்பனை செய்கிறவர்களுக்கு கூறிவிடுகிறார். அவர்கள் என்ன செய்கிறார்கள், இவர்களை அடித்து மிரட்டுகிறார்கள். அதனால பொதுமக்கள் ஒரு ரிப்போர்ட் சொல்லுகிறதுல நடந்தது எப்படி வேணா நடக்கும். இதான் உண்மை. நாம் வேற தவிர்க்க முடியாது. இன்னொரு சகரையே அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஃபார்மாலிட்டிஸ்க்கு பெரியவர்களை ஒரு மாதிரிப்பட்டவர்கள் எல்லாம் கள்ளச்சாரம் விற்கிறார்கள் என்று அவர்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போவார்கள். ஆனால் கொஞ்ச நாட்கள் அல்லது சில மணி நேரம் வைத்து விட்டு அவர்களை விட்டு விடுவார்கள் ஜாமீன். இது எல்லாம் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அதனால பொதுமக்கள் இதை சில விஷயங்களை போலீசாரிடம் கூறுகிறதுக்கு பயந்து போகிறார்கள். அதுவும் ஒரு உண்மைதான். மூன்றாவதாக அந்த போலீசார் அல்லாமல் இன்னொரு இடத்துக்கு நம்ம கம்ப்ளைண்ட் செலுத்துவோம் என்றால் அங்கேயும் அந்த சிறிய மக்களுக்கு ஆபத்துக்கள் தான் ஏற்பட்டு கொண்டிருக்கு. இதுக்கு ஒரு முடிவு அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் என்று எங்கள் தாழ்மையான வேண்டுகோள். நான் அதை வைக்கிறேன். இதை செய்ய வேண்டும். அப்ப மக்கள் பயமில்லாமல் ஒரு தவறு செய்த இடங்களிலே சென்று அதை பார்த்து அதை போலீசாரிடம் சொல்லும் பொழுது அதை ஒரு சீக்கிரட்டாக வைத்து அதை அவர்களுக்கு அரெஸ்ட் பண்ணலாம். ஆனால் பண்ண அப்ப என்ன அர்த்தம்னா அவர்களும் இதில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதுல தான் நம்ம இவர் இது நல்ல கிளியரா சொல்லியிருக்கிறாரு. யாருன்னா, தாழ்த்தப்பட்டோர் ஆணையரின் இயக்குனர் ரவிபுன் கிளியராக அதுல தகவலோடு சொல்லியிருக்கிறார். இந்த ஆதாரங்களை எங்கிட்ட இருக்கின்றார். எல்லா ஆதாரங்களும் இருந்தும் கூட ஏன் அதை பண்ண முடியல அப்படின்னு பார்க்கும்போது இந்த அரசியல் முன்னேற்றத்துக்கு இந்த மாதிரி காரியங்கள் தான் அதிகமாக அவர்கள் சப்போர்ட் பண்றதாக கூறுகிறார்கள். மணல் கொள்ளை, கள்ளச்சாராயம், மாஃபியா, கஞ்சா, ட்ரக்ஸ். இன்னைக்கு கஞ்சா ட்ரக்ஸை பற்றி உங்களுக்கு நாளை அல்லது 2 நாட்களிலே அதனுடைய புள்ளி விவரங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கேட்டால் பயந்து விடுவீர்கள். அவ்வளோ தூரத்துக்கு இந்த இந்தியாவில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ இது பணம் எல்லாம் இதுக்குத்தான் செலவாகிறது. தயவாக மக்கள் இதை உணர்ந்து கொண்டு நீங்களும் போலீசாருக்கோ அல்ல அரசாங்கத்துக்கோ சப்போர்ட் செய்தீர்கள் என்றால் இப்படிப்பட்ட காரியங்களை ஊழலை நம்ம நிறுத்துவோம். நம்முடைய மக்களை காப்பது நம்முடைய கடமை. எஸ்பெஷலியாக எக்ஸ் ஆர்மியாக இருக்கிற யாராக இருந்தாலும் இது துணிந்து நீங்கள் செய்யலாம். இது பொதுமக்களோ அரசியலோ போலீஸ் என்று கூட நீங்கள் நினையாதபடி செய்து கொள்ளலாம். பல நியூஸ்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் புதிய குரலில். நீங்களும் பாருங்கள், கண்டு